மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பு தந்த யூத் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீத சிங்கத்தின் வாயை கிழிக்க கரடியை கிழிக்க அவனுக்கு கொடுத்த விசுவாசத்தை வைத்து அவன் அதை நினச்சி கோலியாத்தை முறியடிச்சிட்டான். ஸோ இதுதான் அவனோட கொஞ்சம். இப்போ நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவர் கொஞ்சம் அற்புதம் செஞ்சுருப்பார். இன்னும் கொஞ்சம் அந்த படிப்படியாக நம்ம அந்த விசுவாசத்தை வளர்ந்துக்கிட்டே போகாது பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்யறதுக்கு பலனை கொடுப்பார். அந்த விசுவாசம் சின்ன சின்ன நம்ம கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ ஒரு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு சின்ன அற்புதத்தை வச்சு நம்ம விசுவாசத்தை இன்னும் நம்ம பெருக செய்யணும். ஒரு சின்னதாக நம்ம ஜெபம் பண்ணி அது நிறைய ஒரு ஒரு பெரிதான ஒரு ஆண்டவரோட அவன் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கையாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். தாவீது ஒன்றுமே இல்லை, அவன் பிரயோஜனமே பட மாட்டான்னு சொல்லிட்டு அவருடைய அப்பா ஆடை மேய்க்க விட்டார். எதுக்குமே யூஸ் இல்லை, நீ ஆடையாவது மேய். ஆனால் அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் ரூல் பண்ண அவனை ராஜாவை ஆக்கினார். அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஆட்டை தான் மேய்த்துட்டு இருந்தான். ஆனால் சாமுவேல் அவனைத்தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். ஸோ இந்த இந்த ரோஷினி தாவீதை குறித்து பேசுவான். நாங்களும் இந்த நல்ல மெய்ப்பரை குறித்து தான் நாங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் இது பண்ணோம். ஸோ கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் சாட்சி அடையேன். அவர் நிச்சயமாக இந்த நம்மளோட சபைக்கு அவர் மெய்ப்பராக இருக்கிறார். நமக்கு ஒரு குறைவும் வராது. இந்த வருஷத்தில் நமக்கு எல்லாமே நன்மையை தருவார். எல்லா குறைவுகளெல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவார். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதம். இந்த வருஷத்தில் நமக்கு இதை விசுவாசிக்கணும். இதை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அது ஆசீர்வாதமாக அதிசயங்களை நம்மளை காண செய்வார். இப்போ நமக்கு அநேக நேரத்தில் டிலேடு பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அதுவும் அப்பவும் நம்ம விசுவாசத்தை விடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வேதத்தில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரு பெரும் பாடுள்ள ஸ்திரீ அவளோட விசுவாசத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றுமே இல்லை, அவள் எவ்வளோ காசு செலவு பண்ணி அவளோட அந்த 12 வருஷம் ப்ளீடிங்கை அது எப்படியாவது போக்கணும்னு என்னென்னமோ டாக்டர்ஸ் கிட்டலாம் போய் பார்த்துருப்பா. ஸோ எல்லா காசும் செலவழிச்சிட்டா. ஆனால் அவள் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டா, இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் ரட்சகர், நம்மளை மீட்க போகிறாருன்ட்டு அந்த கேள்வி மட்டும்தான். வேறு அவள் எதுவுமே அவரை பார்த்துருக்க கூட முடியாது. ஒரு ஜனங்க மூலியமாக கேள்விப்பட்டு சரி இவரால் நமக்கு அற்புதம் நடக்க போகுதுன்ட்டு அந்த ஒரு விசுவாசம் தான். அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெருக்கடியில் ஆண்டவர் பிரசங்கிக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே அவள் ஓடி ஒரு ஆண்டவருடைய ஒரு சின்ன வஸ்திரத்தின் ஒரு முனையை தொட்டால் கூட போதும், அவர்கிட்ட நம்ம அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சின்ன விசுவாசம்தான். ஸோ அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ அதுதான்
நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் வந்து நம்மளை ரட்சிக்கும், நம்மளோட சுகவினத்தை பலவீனத்தை எல்லாத்தையும் மாற்றும். இது நம்மளோட விசுவாசம் வந்து யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாரும் கைப்பிடி நம்மளோட விசுவாசம் நம்ம தான் அதிகரிக்கணும். ஸோ ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி நம்மளோட விசுவாசத்தை நம்ம தான் முயற்சி எடுத்து, நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குதுன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து நம்மளோட நோக்கம் ஆண்டவருடைய ராஜ்யம். ஸோ அதுக்கான ஒரு குறிக்கோள் வந்து அது விசுவாசம். ஸோ விசுவாசம் தான் ஒரு விசுவாசியை வந்து பிழைக்க செய்யும். ஸோ இதுதான் இந்த மீட்டிங்கோட கான்செப்ட். ஸோ இதற்காக பாஸ்டர் வந்து கன்க்ளூஷன் பண்ணி நமக்கு ப்ரேயர் பண்ணுவாருங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் விசுவாசத்தின்படி காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நாம் அறிந்தோம். மனுஷனால் கூடாதது உன் தேவனால் கூடும். நீ தேவன் மேல் பற்றும் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவாயானால், அறிக்கை செய்வாயானால், அந்த விசுவாசத்தினுடைய வல்லமை உன் காரியங்களெல்லாம் வாய்க்கப்படும். அல்லேலூயா. ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை துதித்து ஆராதித்தோம். உங்களுடைய விசுவாசத்தை குறித்து நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டோம். நன்றி ஆண்டவர். இன்றைக்கு வந்திருக்க உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலத்தினால் இடைக்கட்டும். அவங்களோட ஆண்டவரே, அவங்க இங்கே வந்து உட்காந்து என்னென்ன யோசித்தாங்களோ, என் குடும்பம் வறுமையில் இருக்கிறது, என் குடும்பம் கடன் தொல்லையாக இருக்கிறது, இப்படி இதெல்லாம் ஒருவேளை இயேசு எனக்கு விடுவதற்கு தருவாரா, அவரால் இதெல்லாம் முடியுமா என்றெல்லாம் யோசித்து இருப்பார்களானால், என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் பிரச்சனைகள் மாறும். உன் பிரச்சனைகளுக்காக கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார். அவைகள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகும். உடைய நாமம், கர்த்தருடைய நாமம் நீ மகிமைப்படுத்துவாய். கர்த்தருடைய பலத்த கரம் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கும். உன் பிள்ளைகளெல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் உன் வாழ்க்கையை இதுவரையிலும் இல்லாத உன் ஜனங்களின் மத்தியிலே நீ உயர்த்தப்படுவாய். கர்த்தருடைய மகிமை அதை செய்யும். அல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்கு அப்படிப்பட்ட எல்லா வல்லமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறார். இன்றைக்கும் நீங்கள் யாராவது வேண்டிக்கொள்ள உங்களுடைய மனதில் எண்ணம் தோன்றுமானால், நீங்கள் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை உயர்த்தி உன்னதத்திலே உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு அன்று துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய மகிமையும் இந்த பிரஸ்தாபங்களை நாங்கள் தியானித்தோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த கர்த்தர் எங்களை தாழ்த்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு புதிய மக்களையும் இந்த ஆசீர்வாதம் நிரப்பி அவர்கள் அதை உணரும்படியான ஒரு அற்புதம் அவருடைய குடும்பத்தில் செய்யும் ஆண்டவரே. அவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைக்கிட்ட கிருபித்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளங்கள் பிரஸ்நாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லோரும் அங்கே இருக்கிற இடங்களே இருங்க. உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போங்க.